ஒரு வீட்டில் பூனையும் நாயும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. நாய் தனது உரிமையாளரை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் உரிமையாளர் வேலைக்குச் செல்லும்போது, "நான் சீக்கிரம் வந்து விடுவேன்" என்று கூறிச் சென்றார். அதைக் கேட்ட பூனையும் நாயும் கதவின் அருகில் காத்திருந்தன. சிறிது நேரத்தில் பூனை கேட்டது, "இந்த வீட்டில் யார் முக்கியம்?" நாய் சிரித்துக்கொண்டு, நான் வீட்டைக் காப்பாற்றுகிறேன்" என்றது. உடனே பூனை, "இல்லை, நான் முக்கியம். நான் எலிகளைப் பிடித்து வீட்டுக்கு உதவுகிறேன்" என்று சொன்னது. இருவருக்கும் சிறிய சண்டை தொடங்கியது. அப்போது வீட்டின் அருகே ஒரு சிறுவன் தோட்டத்தில் அமர்ந்து பிஸ்கட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். திடீரென ஒரு காகம் பறந்து வந்து அந்த பிஸ்கட்டை எடுத்துச் செல்ல முயன்றது. சிறுவன் பயந்து போனான். அதைப் பார்த்த நாய் சத்தமாக குரைத்து காகத்தை விரட்டியது. அதே நேரத்தில் பூனை வேகமாக ஓடி வந்து காகத்தைத் துரத்தியது. காகம் பயந்து பறந்து சென்றது. சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். "நன்றி பூனையே, நன்றி நாயே" என்று கூறினான். அப்போது பூனையும் நாயும் தங்கள் தவறை உணர்ந்தன. "நாம் சண்டை போட்டது தவறு" என்றது பூனை. "ஆம், நாம் ஒன்றாக இருந்தால்தான் பலம்" என்றது நாய். அந்த நாளிலிருந்து இருவரும் மீண்டும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: ஒற்றுமையாக இருந்தால் எந்தப் பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்கலாம்.